கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் 2026ஆம் ஆண்டில் பல புதிய சட்டங்கள் மற்றும் விதிகள் நடைமுறைக்கு வரவுள்ளன. வீதி பாதுகாப்பு, வேலைகள், வீட்டு வசதி, உணவு மற்றும் வீட்டு செலவுகள் ஆகிய காரணிகளிலேயே மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. புத்தாண்டு தொடங்கும் போது மாகாணம் முழுவதும் பாதுகாப்பு, நியாயம் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். சாலை மற்றும் பாதுகாப்பு விதிகள் கடுமையாகி வருகின்றன. மது அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துவோருக்கு அதிக அபராதம் விதிக்கப்படும். கார்பன் மோனாக்சைடு தொடர்பான எச்சரிக்கை விதிகளும் அதிகரித்துள்ளன. இதேவேளை காயங்கள் மற்றும் இறப்புகளை தடுக்க வீட்டின் ஒவ்வொரு தளத்திலும் இப்போது தீ அபாய அலாரங்கள் தேவை. பணியிட மற்றும் நுகர்வோர் விதிகளும் மாறி வருகின்றன. பெரிய தொழில் வழங்குநர்கள் வேலை விளம்பரங்களில் சம்பள வரம்புகளை காட்ட வேண்டும். மேலும் பணி அமர்தலில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். மறுசுழற்சி பொறுப்பு உற்பத்தியாளர்களுடையதாக மாறும். இதனால் அதிகமான பொருட்கள் மறுசுழற்சி செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பால் மற்றும் வெண்ணெயில் வைட்டமின் டி அளவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பிற மாகாணங்களைச் சேர்ந்த திறமையான தொழிலாளர்கள் ஒன்டாரியோவில் வேகமாக வேலைக்கு சேர முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றங்கள் ஒன்டாரியோ மக்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள் மற்றும் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கிறார்கள் என்பதை பாதிக்கும்.